துண்டை விரித்து ஒரு காய்கறி கடையே போட்டாச்சுங்க. இது வரைக்கும் நம்ம கார்டனிங் வீடியோவில் இதுதான் ஃபஸ்ட் டைம் நல்லா பெருசாக இவ்வளோ காய்கறி, பழம், கீரை எல்லாமே இருக்குதுங்க. இன்றைக்கி ஃபஸ்ட்டு அறுவடையாக அவரைக்காயிலேருந்து ஆரம்பிக்கலாம். நம்மளோட 4 இது ஆடடா இருங்க, பூச்சி வர ஆரம்பிச்சிருக்குது. பாருங்க, இந்த அவரை செடியை பொறுத்த வரைக்கும் இந்த அஸ்வினி பூச்சி தாங்க ரொம்ப பெரிய இது. செடியை சீக்கிரம் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடும். இதுக்கு நம்ம சாம்பல் இருக்குது பார்த்திங்களா, சாம்பலை இது மேலே போட்டு விட்டோம் அப்படின்னா இந்த பூச்சி வராது. அடுத்து புளிச்சக்கீரைங்க. எனக்கு இது எப்படி எடுக்கிறதுன்னு தெரில. ஒருவேளை இது அப்படியே வெட்டி எடுக்கணுமா இல்லை இலையாக எடுக்கணுமான்னு தெரியல. நான் இருந்தாலும் இன்றைக்கி இலையோடவே எடுக்கிறேன். இலையை மட்டும் ஃபஸ்ட் எடுத்துக்கிறேன். இது போகவே நான் வீட்டில் செஞ்ச கீரையோட காய் வதக்குனது இது எல்லாமே தனியாக ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேங்க. நம்ம வீட்டு காய்கறியில் செஞ்ச வீடியோ தனியாக ஒரு வீடியோவை போடுறேன். அதுலேயே இந்த புளிச்சங்கீரை அரைச்சதும் நான் போடுறேன் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட் டைம் புளிச்சக்கீரை செய்ய போகிறேன். அடுத்து கொத்தவரங்காய்ங்க. கொத்தவரங்காய் ஒரு செடியில் தான் நல்லா வந்திருக்கு. அதை ஃபுல்லாக எடுத்துருவோம். அது சாம்பாருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய இருந்தால் பொரியல், கம்மியாக இருந்தால் சாம்பார். அதுங்க எவ்வளோ பட்டை பட்டையாக வந்திருக்குதுன்னு. நிறைய பேர்த்துக்கு இந்த காய் நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது. இதை சாம்பாரில் போட்டு பாருங்களேன், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இங்கே ஒரு செடி இருக்குது, ஆனால் இதில் இன்னும் காய் வரல. இதான் பூ வந்துட்டுருக்குது. இதில் நல்லா பிஞ்சுவே நிறைய வந்துட்டுருக்குது. இங்கே பாருங்களேன். அடுத்து கத்திரிக்காங்க. இன்றைக்கி கத்திரிக்காய் பொரியல். ஃபுல்லாக நிறைய கத்திரிக்காய் இருக்குது. எடுத்துடலாம். இது பச்சி கத்திரிக்காய்ன்னு சொல்கிறாங்க. நல்ல நீளம், சரியான நீளம். அப்பா, நல்லா எடுத்துருவோம். இப்போதைக்கு இருக்கிறத மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். எடுத்துட்டு அதுக்கப்புறம் இது மேலே ஃபுல்லாக சாம்பலை போட்டு விட்டுறலாம். சாம்பலுமே பார்த்திங்கன்னா பழைய சாம்பல் போடணும். அடுத்து சும்மா தலை தலைன்னு வளர்ந்துருக்கிற சிறுகீரை.
கீரை பார்த்துடலாங்க. இன்றைக்கி வந்து நான் வேரோடு தான் எடுக்க போகிறேன். வேண்டாம், முடிச்சே எடுத்துக்குவோம். சும்மா அப்படியே பட்டு பட்டு பட்டுன்னு உடையுது. வேறுங்களே எல்லாம் தண்டுது, அப்படியே பட்டு பட்டுன்னு உடையுது. அடுத்து ஸ்டார் ஃப்ரூட்டு, அது மட்டும் பிடுங்குறதுக்கு அக்கா வந்திருக்காங்க. நல்லா பெரிய காயை எடுங்கக்கா, எடுங்க எடுங்க, காட்டுங்க. நீங்கள் எடுக்கிறீங்களா நானே எடுக்கட்டா? இந்தாங்க. அடுத்து வந்து சுண்டைக்காய்ங்க. சுண்டைக்காய் வந்து வீடியோ எடுத்துகிட்டே எடுக்கிறது கொஞ்சம் சிரமம். இதெல்லாம் வந்து அப்படியே கட் பண்ணி எடுக்கணும். நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு சீத்தாப்பழம். சீத்தா நல்ல திரண்டுக்குதுங்க, வெடிச்சிருச்சு, லைட்டாக பழுத்துருச்சு. இதே எடுத்துடலாம். ஐயோ, இதெல்லாம் இந்த இலையோட இலை உரசதுனால இந்த மாதிரி கருப்பாகுது. இது அப்படியே வெயிடா, பரவாயில்ல, அப்படியே வெய். நெக்ஸ்ட்டு ஒன்று ஒரு பாவக்காய் கொஞ்சம் பழமாகட்டும்னு விட்டு வச்சுருந்தேங்க. இது வந்து பச்சை பாவக்காய், பழுத்த பாவக்காய். இப்படி பாதி பழுக்காமையும் பாதி வந்து பழுத்தும் இருந்ததுன்னா குழம்புக்கு இது உண்மையாகவே நல்லாயிருக்கும். என்ன நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு தலைன்னு வந்திருக்குது இந்த கொத்தமல்லி, நாட்டு கொத்தமல்லி தலைங்க. நாட்டு கொத்தமல்லி வந்து இவ்வளோ தான் ஹைட்டு வரும், ஹைட்டு ரொம்ப வராது. இதே நீங்கள் வந்து இந்த ஹைப்ரிட் விதை இருக்குது பார்த்திங்களா, அது போட்டிங்கன்னா நல்லா இவ்வளோ ஹைட்டுக்கு வரும். இது வந்து நாட்டு கொத்தமல்லி. இதில் பாருங்க இப்போவே பூ வர ஆரம்பிச்சிருச்சு. இதை எடுத்துடலாம். கொத்தமல்லி சாப்பாடு பண்ணி கொடுத்தேன். கொத்தமல்லினா நிறைய பிடிக்கும். கொத்தமல்லியும் புதினாவும் போட்டு தங்கத்துக்கு நாளைக்கு ஸ்கூலுக்கு க்ரீன் ரைஸ். நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்து க்ரீன் ரைஸுக்கு புதினா எடுத்துக்கலாம். இது பாருங்கள் எப்படியே சூப்பராக வந்திருக்கு. ஆனால் கொஞ்சம் வெள்ளை அடித்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா. என்ன காரணம்னா தண்ணி அதிகமாக போயிடுச்சு. அதனால தான் வந்து புதினா வந்து கொஞ்சம் வெள்ளை அடித்த மாதிரி ஆயிடுச்சு. எப்படி இருந்தால் என்னங்க, நம்ம வீட்டு செடியில் எடுக்கிறதே ஒரு தனி இதுதான். நம்ம இன்றைக்கி கொஞ்சம் பாதி மட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா இன்றைக்கி ஆல்ரெடி அறுவடை எல்லாமே கொஞ்சம் ஹெவி ஆயிடுச்சு. நாளைக்கு இது பாப்பா அவங்களுக்கு ஒரு நேரத்துக்கு மட்டும்தான். அதனால் நம்ம புதினா பாதி மட்டும் எடுத்துக்குவோம். பா என்ன வாசம் புதினா.
அடிக்குதா? ம் கடிங்க. இன்றைக்கி இவ்வளோ காய் எடுத்தாச்சுங்க. இன்றைக்கி கார்டனிங் வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து பாருங்கள்.